ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இருக்க போகுதுங்க. இதனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய, அதாவது 12 ராசிகளில் இருக்கக்கூடிய முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசி என்பவர்களுக்கு சில பல நற்பலன்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நற்பலன்களை தரக்கூடிய விஷயங்களா, இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா? மேலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய், மேலும் செவ்வாய் பகவானுக்குரிய இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியன் தான். ஸோ அந்த கடவுளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி அந்த மனதார அந்த முருகப்பெருமானை நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசிக்கான இஷ்ட கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்தில் எப்படி முதல் இடத்துல இருக்காங்களோ அதே போல் தான் எல்லா விஷயத்துலையும் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரியும் இருக்கவும் நினைப்பாங்க, அதே மாதிரி இருந்துட்டும் இருப்பாங்க. ஒரு வேலையில் மேசராசிக்காரங்க முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா மற்றவங்களுக்கு பணியே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பில் தான் இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பதனாலேயே இவங்களுக்கு வேலை செய்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இவங்க இயங்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலுமே நன்மை தரக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலங்காலமாக கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க தாங்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசை இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். இதனாலேயே முன்ன பின்ன தெரியாதவங்க கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காந்தா கூட மனம் திறந்து அவங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்கும், அதாவது இந்த செகண்ட் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அந்த விஷயத்த ஷார்ட்டாக 5 நிமிஷத்துலேயே சொல்லி ஒப்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வெகுளித்தனமானவங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை மறைச்சிக்கணும், என்னென்ன விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த மேசராசிக்காரங்க வளம் வந்துட்டுருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு கோவம் தான் மைனஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை நீங்கள் ஈஸியாக ஏமாறலாம். யார் எது சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க. அப்படியே முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் படுறாங்க, ஆனால் அது பொய்யான விஷயந்தான் இவங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே மேசராசிக்காரங்க அதை முழுமையாக நம்புவாங்க. அந்தளவுக்கு இவங்க அதிகமாக ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறதும் இந்த மேசராசிக்காரங்க தான். இவங்களை நீங்கள் அசால்ட்டாக ஏமாற்றலாம், இவங்களும் ஏமாறுவாங்க. அந்தளவுக்கு இவங்க ரொம்பவே வெகுளியாகவும் இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அடம் பிடிச்சாவது அந்த விஷயத்தை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காலப்போக்கில் அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் வயதிற்கு ஏற்ற மாதிரியும் மாறிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னுட்டே இவங்க மற்றவங்கள மகிழ்விக்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. இவங்க பேசக்கூடிய சொற்கள் கூட நகைச்சுவை கலந்த வகையில் தான் இருக்கும். யார் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நகைச்சுவைகளை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குறதுக்கு அமைதியானவங்களாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு தாவக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல்
மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பிறரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் முன்னேற்றம் அடைந்து வரும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு, அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான 5வது இடத்துல கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து விவகாரத்தில் அவசரப்படாமல் இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் முழுவதுமே யோக காரகனாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வரவேண்டிய பணம் சேரும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. சுகஸ்தானமான 4வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடம் தோன்றி மறையுங்க. எதிரிகளால் சங்கடங்கள் உண்டாகும் என்றாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் விவசாயிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். செல்வாக்கும் அந்தஸ்து உயருங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 7, 9, 16. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை வழிபட்டால் சங்கடம் விலகுங்க. மேலும் நினைத்ததை சாதித்து வரும் ஓய்வின்றி உழைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதாவது அதிர்ஷ்டகாரகனாகிய சுக்கிரன் ஜூலை 27 வரை தான் ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும். புதிய வீடு வாகனம் ஆபரணம் என்ற கனவு அப்படிங்கிறது நனவாகும். மேலும் ஆகஸ்ட் 8 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பண உதவி அப்படிங்கிறது தானாகவே கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. மேலும் வாங்க நினைத்தவற்றையெல்லாம் வாங்குவீங்க. பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் செவ்வாய் ஜூலை 30 முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடம் விலகும். நினைத்த வேலைகளை நடத்த முடியும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறைமுக தொல்லைகளில் இருந்து இடம் தெரியாமல் போகும். இழுப்பறையாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 6, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை வழிபட உங்களுக்கு, அதாவது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது நடக்க கொடுங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமாக இருக்க போகுது. சுகஸ்தானமாகிய 4வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக நடக்கக்கூடும். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் அப்படிங்கிறது களத்திர பாக்கிய லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமண வயதுக்கு தகுதியான வரன் கிடைக்குங்க. மேலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஆதரவும் நிறைய கிடைக்கும். குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று வருவதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வீங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. செய்து வரும் தொழிலில் லாபம் கிடைக்கும். புதிய முயற்சி அப்படிங்கிறது முன்னேற்றத்தை உண்டாக்கி செய்யும். ஜூலை 30 முதல் ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நடக்குங்க. செல்வாக்கு உயரும். வம்பு வழக்குகள் எங்கிருந்த நிலை அப்படிங்கிறது மாறக்கூடும். ஆரோக்கியம் மேம்படும். ஆகஸ்ட் 3 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலையில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். ஒவ்வொன்றிலுமே உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 5. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 1, 9, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபட்டு வர நினைத்த செயல்கள் எல்லாமே நடக்குங்க. நன்றி.